வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி பார்த்துக்கிட்டிங்கன்னா தமிழக வெற்றிக் கழகம் லீடர் விஜய் அவர்கள் 2026 எலெக்ஷனுக்கு முன்னாடி சில முக்கியமான தேர்தல் வாக்குறுதிகள் கொடுத்துருந்தாங்க. அதில் பர்டிகுலராக பார்த்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் உமன்ஸ் வெல்ஃபேரு, எஜுகேஷன், சேஃப்டி மற்றும் வேலை இதை பற்றி தான் நிறைய பேசியிருந்தாங்க. ஸோ இந்த வீடியோவில் பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம என்ன அவர் வாக்குறுதியை கொடுத்துருந்தாரு அது ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக பார்த்துடலாம். ஸோ முதல் வாக்குறுதி பார்த்துக்கிட்டிங்கன்னா எல்லா குடும்பத்துக்கும் 2500 உங்களுக்கு தருவோன்ற மாதிரியான ஒரு ஸ்கீம் தாங்க இது ஆல்ரெடி தமிழக கவர்மெண்ட் வந்து உங்களுக்கு 1000 ரூபாய் தந்துட்டு தான் இருக்காங்க. ஸோ இப்போ இவங்க கட்சியில் அதாவது டிவிகே சார்பில் பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு டிவிகேல 2500 ரூபாய் வந்து தருவோன்ற மாதிரியான ஒரு வாக்குறுதி கொடுத்துருக்காங்க. இந்த வாக்குறுதியில் சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் உண்டு. அதாவது நீங்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட்டோ இல்லை ஸ்டேட் கவர்மெண்ட்லேயோ வேலை பார்த்தீங்கன்னா அது வராது. ஸோ இந்த மாதிரி சில கட்டுப்பாடுகள் உண்டு. ஆனால் இப்போதைக்கு இவங்க 2500 ரூபா தருவோன்றது இவங்களுடைய முதல் வாக்குறுதியாக இருக்குங்க. ரெண்டாவது வாக்குறுதி பார்த்திங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வாக்குறுதி. இது வந்து உங்களுக்கு ஒரு வருஷத்துக்கு 6 எல்பிஜி சிலிண்டர் பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இலவசமாக தருவோன்ற மாதிரி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இது எதுக்கு கீழே வருது, இது என்ன திட்டம்ன்றது நம்மளுக்கு இன்னும் தெளிவாக தெரியல. ஏன்னா என்ன கட்டுப்பாடுன்றது நம்மளுக்கு தெரியல. ஆனால் இப்போதைக்கு அவர் சொன்னபடி எல்லா குடும்பத்துக்கும் ஒரு வருஷத்துக்கு 6 சிலிண்டர் உங்களுக்கு இலவசம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. பட் ஆனால் இதில் ஏதாவது ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும், அது போக போக தான் தெரியும். அடுத்த திட்டம் பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இலவச பேருந்து. அதாவது இதுவும் ஆல்ரெடி செயல்பாட்டில் இருக்கிற ஒரு திட்டம் தான். ஆனால் நம்மளுக்கு இப்போதைக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா சில பேருந்துகள், அதாவது இந்த பிங்க் பஸ்ன்றதில் மட்டும்தான் நம்ம இலவசமாக போயிட்டுருக்கோம். பட் ஆனால் இவங்க ஆட்சிக்கு வந்தால், அதாவது டிவிக்கு ஆட்சிக்கு வந்தால் இருக்கிற எல்லா கவர்மெண்ட் பஸ்லேயும் பெண்களுக்கு இலவசமாக நாங்கள் வழங்குவோன்ற மாதிரியான ஒரு திட்டத்தை சொல்லியிருந்தாங்க. ஸோ இதுவும் ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்குது. அடுத்தது பார்த்துக்கிட்டிங்கன்னா பெண்களுக்கு மேரேஜ், அதாவது உங்களுக்கு கல்யாண வயது வந்து நீங்கள் கல்யாணம் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்ததுன்னா கவர்மெண்ட் சார்பில் உங்களுக்கு 1 சவரன், அதாவது 8 கிராம் கோல்டும் மற்றும் உங்களுக்கு ஒரு தரமான பட்டு சேலையும் எடுத்து தரப்படும்ன்றதும் உங்களுக்கு இதில் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு இது தான். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு எந்த குழந்தை பிறந்தாலும், அதாவது ஆணோ பெண்ணோ எந்த குழந்தை பிறந்தாலும் அதுக்கும் தங்க மோதிரம் தரப்படும்ன்ற மாதிரியான ஒரு திட்டமும் இதில் சொல்லியிருக்காங்க. அது இல்லாமல் உங்களுக்கு வெல்கம் கிட்டுன்னு ஒரு கிட்டும் கொடுக்குற மாதிரி அந்த குழந்தைங்களுக்கான ஒரு கிட்டும் சொல்லியிருக்காங்க. ஸோ இது எல்லாமே ஆல்ரெடி இருந்தது. பட் இவங்க சில செயல்பாட்டில் இல்லைன்றதை இவங்க புதுசாக எடுத்துகிட்டு வந்து இவங்களுக்கு கட்டாயம் வழங்கப்படும்ன்றதையும் இதில் சொல்லியிருக்காங்க. ஸோ இது ஒரு நல்ல திட்டம் தான். அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா எஜுகேஷன் மற்றும் ஜாபுங்க. இவங்களுடைய ஸ்கீமில் பார்த்துக்கிட்டிங்கன்னா முக்கியமானது இந்த ஒரு ஸ்கீம்னு சொல்லலாம். ஏன்னா நிறைய குழந்தைகள் இப்போ 1ஆம் வகுப்பிலிருந்து 12ஆம் வகுப்பு வரை வந்து நடுவுலேயே நிற்கக்கூடிய சூழ்நிலை வருது. அதுவும் பொருளாதாரத்தை வச்சு தான் நிற்கிறாங்க. அதாவது அவங்க வந்து காசு கட்ட முடியாமல் நிற்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்ததுன்னா அந்த தடுக்கும் வகையில் உங்களுக்கு வருடம் தோறும், அதாவது ஒரு வருஷத்துக்கும் உங்களுக்கு கிட்டத்தட்ட 15,000 ரூபாய் தருவோன்ற மாதிரியான சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி கவர்மெண்ட் ஸ்கூலோடைய ஸ்டாண்டர்ட்ஸையும் நாங்கள் இம்ப்ரூவ் பண்ணுவோன்றதையும் இந்த இதில் சொல்லியிருக்காங்க. ஏன்னா பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்போ கவர்மெண்ட் ஸ்கூல் சேர்க்க தயங்குறதே நம்மளுடைய ஸ்டாண்டர்ட்ஸை பேஸ் பண்ணி தான். அந்த ஸ்டாண்டர்ட்ஸையும் இவங்க இன்க்ரீஸ் பண்ணுவேன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் எந்த குழந்தையும் காசு இல்லாமல் படிப்பு நிறுத்தக்கூடாதுன்றதுக்காக ஒரு வருடமும் 15,000 ரூபாய், அதாவது நீங்கள் பேரண்ட்ஸாக இருந்தாலும் சரி இல்லை அந்த குழந்தையோட கார்டியனாக இருந்தாலும் சரி உங்களுக்கு கிட்டத்தட்ட 15,000 ரூபாய் வந்து வருடந்தோறும் உங்களுக்கு தருவோன்ற மாதிரி இந்த இதில் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க நண்பர்களே. பார்த்துக்கிட்டிங்கன்னா பெண்களுக்கான சேஃப்டியை பற்றி தாங்க இந்த திட்டம். இந்த திட்டமில் பார்த்துக்கிட்டிங்கன்னா அனைத்து பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்லேயும், அதாவது பஸ்ஸு, ஷேர் ஆட்டோ, நீங்கள் வேறு எந்தெந்த கேப் எதில் போகிறீங்கனாலுமே உங்களுக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா SOS பட்டன் இருக்கும். இந்த SOS பட்டன் மூலயமா நீங்கள் இதில் ரிப்போர்ட் பண்ணியிருந்தீங்கன்னா, அதாவது அந்த பட்டனை நீங்கள் இது பண்ணிங்கன்னா அதுக்குன்னு ஒரு டிபார்ட்மெண்ட்டை வச்சு உங்களுக்கான 5 நிமிடத்துக்குள்ளே நினைக்கிறேன் 5 நிமிடத்துக்குள்ளே உங்களுக்கான ஒரு சப்போர்ட் வந்து இதில் உங்களுக்கு கிடைக்குங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா இதில் வந்து இதுக்குன்ட்டுனே ஒரு துறை ஒதுக்கி அந்த துறையிலேருந்து உங்களுக்கான உடனடியான ஒரு ஜஸ்டிஸ் இதில் கிடைக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இது ஒரு நல்ல திட்டம் தான். ஸோ இது வந்து முதல் கட்டம் தான். இந்த மாதிரி நாங்கள் அடுத்தடுத்து பல திட்டங்கள் நாங்கள் அடுத்தடுத்த எலெக்ஷனை ஒட்டி நாங்கள் அனௌன்ஸ் பண்ணுவோன்றதும் சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் சிலது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, சிலது ஆல்ரெடி நடைமுறையில் இருக்குது. பட் செயல்படாததுனால நாங்கள் இதை திருப்பி செயல்படுற மாதிரி எடுத்துகிட்டு வருவோன்றது தான் இவங்களுடைய ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஸ்கீமாக இருக்குது. ஸோ இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஃபேக்ட் தான். நடந்தால் நல்லா இருக்கும். ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நடக்கிறீங்கன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோக்களுக்கு எங்கள் கிசா இன்ஃபோவை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ.